Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.7 12th sum இந்த வீடியோல பார்க்கலாம். If A, B, C are the three consecutive terms of an AP, ABCன்றது APல இருக்க 3 consecutive terms னு சொல்லிருக்காங்க. X, Y, Z are the three consecutive terms of GP. GPல இருக்க 3 consecutive terms வந்து X, Y, Z அப்படின்னு கொடுத்திருக்காங்க நேம். Then prove that x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். AP ஓட கான்சிக்யூட்டிவ் டர்ம்ஸ் என்னன்னா எப்படி எடுப்போம்னா a plus d a plus 2d அப்படின்னு எடுப்போம். இப்போ a b cன்றதுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். AP is equal to a வந்து a னே வச்சுக்கிறோம், b வந்து a plus d னு வச்சுக்கிறோம், c வந்து a plus 2d அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி x y z வந்து GPல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜிபின்னா நம்ம கான்சிக்யூட்டிவ் டர்ம்ஸ் எப்படி இருப்போம், ஏஆர் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ எக்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். அது நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறோம், இது கேபிட்டல் ஏ வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து கேபிட்டல் ஏ, ஒய் வந்து ஏஆர், இசட் வந்து ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஏபியில் இருக்க டர்ம்ஸ், இது வந்து ஜிபியில் இருக்க டர்ம்ஸ். அவங்க கொடுத்துருக்கதை நம்ம எழுதியிருக்கோம், அவ்வளோதான். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த டர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அந்த வேல்யூ எல்லாத்தையும். ஸோ LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். LHS என்னது x பவர் b மைனஸ் சி இன்ட்டு y பவர் c மைனஸ் ஏ இன்ட்டு z பவர் a மைனஸ் பி. அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் அப்படின்னா கேபிட்டல் ஏ, b மைனஸ் சி அப்படின்னா a பிளஸ் டி மைனஸ் a பிளஸ் 2d. அதான் இங்கே எழுதியிருக்கோம் சரிங்களா. a பவர் a பிளஸ் டி மைனஸ் a மைனஸ் 2d. அடுத்து இன்டூ, இங்கே இன்டூ இருக்கு இல்லையா, ஸோ இன்டூ y என்னது ஏஆர், ஸோ ஏஆர் பவர் ஒய்க்கு பதில் என்ன பவர் இருக்கு, சி மைனஸ் ஏ, சி என்னது ஏ பிளஸ் 2d மைனஸ் ஏ என்னதுன்னா ஏ, அதை எழுதியிருக்கோம். ஏஆர் பவர் ஏ பிளஸ் 2d மைனஸ் ஏ. அடுத்து இன்டூ இசட், இசட் வந்து என்னது ஏஆர் ஸ்கொயர், ஸோ ஏஆர் ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் பி, ஸோ ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி. இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் உள்ள போகும்போது இந்த பிளஸ் வந்து இங்க வந்து மைனஸ் ஆயிடுது. So AR square the whole power A minus A minus D அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏ மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். அது மாதிரி இங்கேயும் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகுது, இங்கேயும் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கலாம். ஏ பவர் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன ஆகும், டி மைனஸ் 2d அப்படின்னா மைனஸ் டி. ஸோ ஏ பவர் மைனஸ் டி இன்டூ இந்த ரெண்டு டேர்முக்கு தான் இந்த 2dன்றது. ஸோ ஏ பவர் 2d இன்டூ ஆர் பவர் 2d, அதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏ பவர் மைனஸ் டி இன்டூ ஆர் பவர் 2 இன்டூ மைனஸ் டி. சரிங்களா, ஏ பவர் மைனஸ் டி இன்டூ ஆர் பவர் 2 இன்டூ மைனஸ் டி அப்படின்னு எழுதியிருக்கோம். பார்த்துட்டோம் அப்படின்னா பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஏ இங்க இருக்க ஒரு ஏ, இங்க இருக்க ஒரு ஏ, இந்த டேர்ம் மூணையும் நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஏ காமனா எழுதிட்டு பவர் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். மைனஸ் டி பிளஸ் 2d மைனஸ் டி. சரிங்களா, ஏ பவர் மைனஸ் டி பிளஸ் 2d மைனஸ் டி. அதே மாதிரி ஆர் பார்த்துட்டோம் அப்படின்னா சேமா பேஸ் இருக்கு, ஸோ பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் பவர் 2d மைனஸ் 2d. சரிங்களா, இப்போ மைனஸ் மைனஸ் டி மைனஸ் டினா மைனஸ் 2d, 2d மைனஸ் 2d அப்படின்னா ஜீரோன்னு கிடைச்சிரும். ஸோ ஏ பவர் 0. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் 2dயும் பிளஸ் 2dயும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் 0 ஆயிரும். ஸோ a power 0 into r power 0, anything power 0 அப்படினாலே நமக்கு 1 இந்த வேல்யூக்கு தெரியும். so which is equal to 1. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். RHS என்ன கிடைக்கணும், 1 நம்மளுக்கு கிடைக்கணும். நம்மளுக்கு வேல்யூ 1 கிடைச்சிச்சு, which is equal to RHS, hence proved. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.